காலை வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி 3rd லெசன் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பேசாதவை பேசினால். பேசாதவை பேசினால் அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு பொருள் திடீர்னு பேச ஆரம்பிச்சதுன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா பேசாத பொருளெல்லாம் பேசும். சரிங்களா? மல்லின்னு ஒரு பொண்ணு இருந்தால் அவள் பூங்காவுக்கு போனாள். பூங்கா அப்படின்னா என்னது? பார்க்கு. சரிங்களா? பூங்காவுக்கு போன உடனே அவளுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும்ல. அதே மாதிரி அவளுக்கு பூங்காவுக்கு போன உடனே ஒரே சந்தோஷம். பூங்கா வந்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷப்பட்டு அவள் என்ன செய்கிறான்னா பூங்காவுக்குள்ளே போகிறாள். சரிங்களா? நெக்ஸ்ட் அவள் பூங்காவுக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறான்னா பூக்களை பார்க்குறா. பூக்களை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. அவள் சொல்கிறா பாரு, அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்கிறா, பூக்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறான். உடனே அங்கே இருக்கிற பூ என்ன செய்யுது, அவளுக்கிட்ட பேச ஆரம்பிக்குது. நாம் பூங்காவுக்கு போனால் பூக்கள் பேசுமா? பேசாதில்ல. ஆனால் அங்கே பேசுச்சு. எங்களை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்கிறா, பூக்களை அந்த பூ அவளுக்கு நன்றி சொல்லுது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா பூக்களை என்ன செய்யக்கூடாது, பறிக்கக்கூடாது. சரியா? ஏன்னா அப்போ தான் மற்றவங்க என்ன செய்வாங்க, அந்த பூக்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நெக்ஸ்ட் அவள் பாருங்கள் ஊஞ்சல் விளையாடுற இடத்துக்கு போகிறா. அங்கே பாருங்கள், நான் ஊஞ்சலை விட்டு இறங்க போகிறேன், அவர்கள் ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஏன்னா அவள் கொஞ்ச நேரம் விளையாடிட்டா. அதனால் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவள் என்ன செய்கிறா, ஊஞ்சலை விட்டு இறங்குறா. உடனே அந்த ஊஞ்சல் சொல்லுது பாரு, நல்ல பண்பு, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அங்கே அறிவிப்பு பலகையிலையும் வச்சுருக்காங்க பாரு, மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவள் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவள் என்ன செய்கிறான்னா இறங்கி வந்துடுறா. நம்ம கூட என்ன செய்யணும், பார்க்குக்கு போனால் அங்கே மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் விளையாட வைக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவள் ஊஞ்சல் ஆடி முடித்த உடனே சாப்பிட்ற இடத்துக்கு போகிறா. பார்க்கில் கேன்டீன்லாம் இருக்கும்ல, அது மாதிரி அவள் என்ன செய்கிறான்னா சாப்பிட்ற இடத்துக்கு போகிறா. அங்கே என்ன செய்கிறா பாரு, உணவு வாங்கிட்டு ஒரு டெஸ்க்கு மேலே உட்காந்து சாப்பிட்றா. அவள் பாரு கீழே இறைக்காமல் சாப்பிட்றா. அப்படி இறைச்சா என்ன ஆகும்னா ஈக்கள் மொய்க்கும், உணவை வீணாக்கக்கூடாது அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்கிறா, இறைக்காமல் சாப்பிட்றா. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை என்ன செய்யக்கூடாது, நம்ம வீணாக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அந்த டெஸ்க்கு சொல்லுது பாரு, கீழே இறைக்காமல் சாப்பிடுகிறாய், பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஏன்னா கீழே உணவை இறைச்சா அந்த இடத்துல என்னாகும், உணவு வீணாகும். அது இல்லாமல் மற்றவங்க அந்த இடத்த யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவள் சாப்பிட்ட அப்புறம் அவள் கையில் ஒரு பேப்பர் வச்சுருந்தால, அது குப்பை தானே. அவள் என்ன செய்கிறான்னா கீழே போடாமல், கீழே வீசினால் புல்தரை பாலாகும், குப்பை தொட்டியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்கிறான்னா குப்பை தொட்டியில் போடுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறா. குப்பை தொட்டியில் போடுறா. அப்போ அந்த குப்பை தொட்டி உடனே என்ன சொல்லுது பாரு, தேங்க்ஸ் சொல்லுது. என்னை பயன்படுத்தினாய், நன்று அப்படின்னு சொல்லிட்டு அது பாராட்டுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், குப்பையை கீழே போடாமல் குப்பை தொட்டியில் தான் போடணும். ஏன்னா அப்போ தான் அந்த இடம் எப்படி இருக்கும், க்ளீனாக நீட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது சாப்பிட்டு முடிச்சிட்டா அதுக்கப்புறம் கை கழுவணும், இல்லை தண்ணி குடிக்கணும். நெக்ஸ்ட்டு சரியா? அப்போ தண்ணி குடிக்கிற இடத்துக்கு போகிறா. அங்கே பாருங்கள், ஒரு பைப்பில் என்னாச்சுன்னா தண்ணி கீழே கொட்டிகிட்டே இருக்குது. அப்போ அவள் என்ன செய்கிறா, அந்த பைப்பை க்ளோஸ் பண்ணுறா. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறா, குடிநீர் கொட்டி கொண்டே இருக்கிறதே, மூடி விட்டு செல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்கிறா, அதை க்ளோஸ் பண்ணுறா. அப்போ தண்ணி வீணாவதை அவள் தடுத்து நிற்கிறா. அப்போ அங்கே இருக்கிற அந்த சுவர் சொல்லுது பாரு, நீர் வீணாவதை தடுத்தாய், நன்றி அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம குடிக்கிற தண்ணியை என்ன செய்யக்கூடாது, வீணாக்கக்கூடாது. மற்றவங்கள என்ன செய்யணும், அந்த தண்ணியை பயன்படுத்தணும் இல்லையா? அப்புறம் அவன் நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லா இடமும் போயிட்டா, பார்த்துட்டா, விளையாடிட்டா, அப்புறம் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம என்ன செய்வோம், எல்லாம் பார்த்தப்புறம் வீட்டுக்கு போவோம் இல்லையா? அதே மாதிரி அவள் என்ன செய்கிறா, வீட்டுக்கு போகிறா. அப்போ அங்கே ஒரு அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க, வருகைக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவள் ஒன்று யோசிக்கிறா, என்னென்னா இங்கே எல்லாமே பேசுதே, ஒரே வியப்பாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினச்சிட்டு அவள் என்ன செய்கிறா, வீட்டுக்கு போகிறா. சரிங்களா? அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன, மல்லி எழுந்திரு, பூங்காவிற்கு செல்ல வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அப்போ தான் அவளுக்கு என்னன்னு தெரிஞ்சு, கண்டது கனவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்போ இவ்வளோ நேரம் அவள் என்ன செய்தா, பூங்காவுக்கு போனது, அங்கே பார்த்தது எல்லாமே என்னது தான், அவள் கண்டது என்னது, கனவு தான். சரியா? அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொன்ன உடனே அவள் என்ன செய்கிறா, எழுந்து சந்தோஷமாக இப்போ நம்ம கண்ட கனவெல்லாம் நேரில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக என்ன செய்கிறா, அந்த இடத்த விட்டு போகிறா. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த கதையை?
அடுத்தது நம்ம புக்கில் இருக்கிற ஒரு சில பயிற்சிகளை பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து படித்து பழகுக பயிற்சி. பூக்களை பறிக்காதீர், மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர், உணவை வீணாக்காதீர், குப்பையை தொட்டியில் போடுவீர், தண்ணீரை வீணாக்காதீர். இந்த எல்லா சொற்றொடரும் அந்த பூங்காவில் எழுதியிருந்தால் என்னது சொற்றொடர்கள் ஆமாம் தானே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எழுதி பழகுக. பூங்கா, கனவு, பூக்கள், குடிநீர், ஊஞ்சல், குப்பை தொட்டி. இதில் இருக்கிற அந்த சொற்களெல்லாம் என்ன செய்யுங்க, எழுதி பார்த்து படித்து எழுதி பாருங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பொருத்தமான குறியீடுக. சரி தவறு சரிங்களா. மல்லி சென்ற இடம் கடற்கரை. மல்லி கடற்கரைக்கா போனா இல்லை, பூங்காவுக்கு போனா. அப்போ இங்கே சரின்னு போடணும். மல்லி கண்டது கனவு, அவள் என்ன செய்தா, கனவு தான் கண்டா. அப்போ சரி. மல்லி சென்றது இடம் கடற்கரை, அது தவறு சரிங்களா, தவறு பொண்ணும். மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள். பூக்களை பறிச்சாலா இல்லை, அப்போ அங்கே தவறு சரிங்களா. மல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தாள். இப்போ இது சரி, தண்ணி வீணாகாமல் அது தடுத்தா. மல்லியை எழுப்பியவர் அப்பா, தவறு, அம்மா தானே எழுப்புனாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. பூக்கள், ஊஞ்சல், தண்ணீர் குழாய், குப்பை தொட்டி, உணவு மேசை. குப்பையை தொட்டியில் போடுவீர், பூக்களை பறிக்காதீர், உணவை வீணாக்காதீர், மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர், தண்ணீரை வீணாக்காதீர். பூக்கள், பூக்களுக்கு என்ன வரும், பூக்களை பறிக்காதீர். அப்போ இங்கே 1 போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஊஞ்சல், மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர். தண்ணீர் குழாய், தண்ணீரை வீணாக்காதீர். குப்பை தொட்டி, குப்பையை தொட்டியில் போடுவீர். உணவு மேசை, உணவை வீணாக்காதீர். புரிஞ்சுதுங்களா. இவை பேசினால் என்ன பேசியிருக்கும், படத்துடன் பொறுத்துக சரிங்களா. இப்போ இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது, நம்ம பஸ்ஸில் வந்து டிக்கெட்டெல்லாம் தருவாங்கள்ல அதுதான் சரியா. இங்கே படிகளில் பயணம் செய்யாதீர், பயணச்சீட்டு வாங்குவீர், வரிசையில் நின்று ஏறுவீர், கரம் சிரம்புறம் நீட்டாதீன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன செய்யணும், உரிய படத்துடன் மேட்ச் பண்ணணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த பஸ் டிக்கெட் கொடுக்கறது என்னது, பயணச்சீட்டு வாங்குவீர், இங்கே வந்து இப்படி போட்டு மேட்ச் பண்ணணும். அடுத்தது படிகளில் பயணம் செய்யாதீர், இங்கே படியில் வந்து பயணம் செய்துட்ருக்காங்க, அப்போ நம்ம செய்யக்கூடாது அது சரிங்களா. அடுத்தது வரிசையில் நின்று ஏறுவீர், இங்கே வரிசையில் நிற்காமல் ஏறுறாங்க, இடிச்சுட்டு ஏறுறாங்க, அப்போ அது இதுதான். நெக்ஸ்ட்டு கரம் சிரம் புறம் நீட்டாதீர். கரம்னா கைகள், சிரம்னா நம்மளுடைய தலை, புறம்னா வெளியே நீட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து என்ன செய்யணும், இது மேட்ச் பண்ணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருத்தமான பெயரை உரிய கடையில் எழுதுக. இங்கே நிறைய ஷாப்லாம் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் ஸ்வீட் ஷாப்பு, இது ட்ரெஸ்ஸு ஷாப்பு, இது நிறைய இருக்கிற பொருட்கள் இருக்கிற ஷாப்பு, இது வந்து ஹோட்டல் சரிங்களா, நம்ம சாப்பிட்ற இடம். இங்கே பாருங்கள் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, உணவகம், இனிப்பகம், பல்பொருள் அங்காடி, ஆடையகம் சரிங்களா. இப்போ கரெக்டாக நம்ம எடுத்து அந்த நேமை எழுதணும். ஃபஸ்ட்டு உணவகம், உணவகம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஹோட்டலில் தான் உணவகம் சொல்கிறோம் சரியா, இங்கே உணவகம், இதை எடுத்து எழுதணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இனிப்பகம், இனிப்பகம் எங்கே இருக்குது, ஸ்வீட் ஷாப், அதுதான் இனிப்பகம், இதை இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு பல்பொருள் அங்காடி, இங்கே இருக்குது பல்பொருள் அங்காடி, இதை வந்து இங்கே எடுத்து எழுதணும். அடுத்தது ஆடையகம், ட்ரெஸ்ஸு ஷாப். புரியுதுங்களா. இந்த லெசன் எல்லாமே மறுபடியும் என்ன செய்யுங்க, படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா. தேங்க்யூ சில்ட்ரன்.